ஆர்எல் கேமிங். நம்ம ட்ரீம் 11 கிரிக்கெட் 25 விளையாட போகிறோம். இதுதான் நம்ம ஸ்குவாடு. இது வந்து பார்த்திங்கன்னா பிராண்டு கேகேஆர் இருக்குது, அப்புறம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் இருக்குது. எல்லாமே அவங்க ரேண்டமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நம்ம ப்ளே பண்ண முடியாது. நம்ம மை பிளேயர்ஸ்ன்னு இருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரேண்டமான பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் தான். இவங்க வந்து ஒரு ரேண்டமாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வெளியே வந்துட்டு செட்டிங்ஸில் காட்டுறேன். இது வந்து நம்ம ஃப்ரீ டோக்கன்ஸ் எடுத்துக்கலாம். அவங்கள வந்து பை பண்ணிக்கலாம். இதெல்லாம் விளாண்டோம் அப்படின்னா அவங்கள வந்து பை பண்ணிக்கலாம். நிறையா இருக்குது. இது ஏஷியா கப் இருக்குது. ஏஷியா கப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும். விளாட நிறையா டோக்கன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டோக்கன்ஸ் வரும் ஒரு மேட்ச்க்கு. ஃபஸ்ட் மேட்ச் வந்து 4 டோக்கன். அது மாதிரி போக அடுத்தடுத்த டோக்கன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்ன ஏஷியா கப் வந்துருச்சு. இது மாதிரி வேர்ல்டு கப், இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. எல்லாமே வந்து நீங்கள் ஜெயிக்க உங்களுக்கு டோக்கன்ஸ் வர நீங்கள் அந்த பிளேயரை வந்து பை பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயுமே பாருங்கள், நம்ம முரளி விஜய் இருப்பார், அதில் தினேஷ் கார்த்திக் இருந்தார். இது மாதிரி நிறைய பிளேயர் இருக்காங்க. இப்போ நாம் வாங்க ஒரு ஷார்ட் மேட்ச் ஒன்று போட்டு பார்த்துருவோம். ஆன்லைன் மேட்ச் ஒன்று போட்டு பார்த்துருவோம். ஏன்னா இது வந்து நம்ம ரேங்க்கை ஒன்று புஷ் பண்ணி பார்த்துருவோம். இது நம்ம ரேங்க் புஷ் பண்ணுற மேட்ச். இது ஆன்லைன் மேட்ச். இது வந்து பாருங்கள், ஆப்போசிட் டீமில் கேதா ஜாதவ் தான் கேப்டன் ஆகிறார். போய் தலைவன் கேதா ஜாதவ் வந்து எடுக்கிறார். நம்ம டைல் எடுத்திருக்கோம். ஹெட்டு விழுந்துருக்குது. வழக்கமாக ஹெட்டு விழுந்துச்சுன்னா அவங்க பேட்டிங் கேட்பாங்க. என்னடா மாற்றி வந்துடுது இந்த தடவை அவங்க பவுலிங் எடுத்திருக்காங்க. அவன் பேட்டிங். நம்ம டீமில் ஸ்டெமன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஷாந்த் கிஷனும் இறங்கியிருக்காங்க. இப்போ சிமன்ஸ் பாருங்கள், அடிச்சு நொறுக்குவார். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த கேமில் வந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக அந்த பிளேயர் வந்து விளாண்டுருப்பார். திருப்பின்னு எங்கே போவார்னே தெரியாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஏஏ விளாட ஆரம்பிச்சோம். இந்த ஏஏ கூட விளாட்றப்ப தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். நடுவில் ஒரு விக்கெட் ஆகும். இந்த விக்கெட்டில் பாருங்கள் ஏஏ தான் வந்து ஷாட் விட்டோம். கரெக்டாக சென்டரில் வந்து கொடுத்துருப்பானுங்க. அது கொஞ்சம் விளாட்றதுக்கு டென்ஷன் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அனிமினேஷனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த கிராஃபிக்ஸ், இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் இந்த கேமில் வந்து இன்னொரு சின்ன மைனஸ் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் அந்த ப்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி விட்டு வந்து அவங்க ஆன்லைனில் வந்து விளையாடுது. இல்லை ஒரு நெட்ஒர்க் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்க அந்த பிளேயருக்கு காமாசி மேட்ச் விளாண்டுருவார். நம்ம ஸ்லிமன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேட்ரிக் 6 பாருங்கள், ஒரு ஸ்டைல் பண்ணுவார் பாருங்கள். எப்படி வேறு லெவலில் இருக்குதான். இந்த மாதிரி நிறையா ஸ்டைல்ஸ் நிறையா இருக்குது. பட் என்னென்னா ஒரு சின்ன கடுப்பான விஷயம், ஒரு முக்கால்வாசிக்கு மேலே வந்து அந்த பிளேயர் போயிடுறாரு. ஏஐ தான் விளையாடுது. அந்த ஏஐ கூட விளையாடுறது ரொம்ப இதாக இருக்குது. அந்த ஏஐ அடிக்கவும் மாட்டுது. ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டும் விழ மாட்டுது. நல்லா டிஃபென்ஸ் விளையாடுது. 2 ஒரு மேட்ச்சில் டிஃபென்ஸ் விளையாடுறது மொத்த கேம் இந்த கேமாக தான் இருக்கும். பட் ஆனால் மற்ற கேம்ஸ், இந்த ரியல் கிரிக்கெட் 25, அப்புறம் இந்த ரியல் கிரிக்கெட் 24, இந்த WCC 2, WCC 3, இது எல்லாத்தோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. கேம் மோட்ஸ் அதே மாதிரி நிறையா இருக்குது. ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ட்ரீம் கிரிக்கெட் அந்த 25, ட்ரீம் கிரிக்கெட் 25, இந்த 24, அந்த WCC இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்மகிட்ட பே பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு மேட்ச்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ளே அதிகமாக இருக்கும். நீங்கள் பே பண்ணி உங்களோட அமௌண்ட்டை வந்து பே பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். ஆனால் பட் இந்த கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டெய்லி ரிவார்ட் மேட்ச் காமிச்ச மாட்டிங்களா, அந்த மேட்ச் டெய்லி நீங்கள் விளாட உங்களுக்கு அந்த டைமண்ட்ஸ் அதிகமாக வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டோக்கன்ஸும் வருது. ஒவ்வொரு மேட்ச்லேயும் விளாட உங்களுக்கு டோக்கன்ஸ் அதிகமாக வருது. இந்த மாதிரி வந்து ஆன்லைன் மேட்ச் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் புஷ் ஆகுது. அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவல் ரேங்க் போகிறீங்க. இந்த நெக்ஸ்ட் லெவல் ரேங்க் போகிறப்ப அந்த தகுந்த மாதிரி பிளேயர்ஸ் வராங்க. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த WCC 3 இருக்கட்டும், அப்புறம் அந்த ரியல் கிரிக்கெட் 24, இந்த 25 இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பாருங்கள், ஏஐ வந்துருச்சு பாருங்கள். ஏஐ ப்ளே அது ஏஐ தான் இப்போ இதுக்கு ப்ளே பண்ணும். நான் வந்து ஏஐ ப்ளே கொடுத்துட்டேன். நான் ஏன் ஏஐ ப்ளே கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கும். இதில் உள்ள இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸு, இந்த வீடியோ எப்படி இருக்கும், இந்த வீடியோ எதை பற்றி இருக்குது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். அதேமாதிரி காய்ஸ் ஒரு சின்ன விஷயம், என்னை சுற்றி பேக்ரவுண்ட், என் வாய்ஸுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் நிறைய நாய்ஸ் அதிகமாக வரும். அது இந்த ஒரு வீடியோ நம்ம மன்னிச்சிங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நீட்டாக போட ட்ரை பண்ணுறேன். இது அந்த
நானும் இந்த கேம் ஒரு 3 மந்த் பக்கம் விளாண்டுருக்கேன். கேமிங் சூப்பராக இருக்குது, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. மற்ற அந்த சின்ன சின்ன கேம்ஸ்லாம் நிறையா வரும், ஆன்லைனில் இருக்கும், ப்ளே ஸ்டோரில் இருக்கும், ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப இது எம்பி அதிகமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேம் ப்ளே, அந்த ஷார்ட்ஸு ப்ளஸ் இதில் வர அந்த பக்லாம் எதுவுமே வரதில்லை. அது எல்லாமே நீட்டாக இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் 12 ரன் 32 ரன் அடிக்கணும். இதே ஆப்போசிட் அந்த பிளேயராக இருந்திருந்தாருன்னா நல்லாயிருக்கும். எங்கள் டீம்லேயும் கெதாஜாதா எடுத்துருக்கோம் பாருங்கள். எங்கே போனாலும் அந்த கெதாஜாதா இருப்பார். ஏன்னா அவர் தான் கிங் ஆஃப் த கிரிக்கெட், த காட் ஆஃப் த கிரிக்கெட். அதுக்குன்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து என்னை திட்ட வந்துடுறாங்க, கோலி ஃபேன்ஸ். நானே பக்கா ஆர்சிபி ஃபேன். ஆமாம் கைஸ், சொல்ல மறந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் கைஸ் ப்ளே பண்ணும். இதில் அதை பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது. அதேமாரி இந்த கேமில் என்ன எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குதா, மைனஸ் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா 2 இருக்குது கைஸ். என்ன அப்படின்னா இதில் வந்து மற்ற இப்போ இதில் அந்த கேகேஆர் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிடி இருக்குது. இதை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அந்த ஆர்சிபி கொண்டு வந்துருக்கலாம், சென்னை சூப்பர் கிங்ஸ் கொண்டு வந்துருக்கலாம், மும்பை இந்தியன்ஸ் கொண்டு வந்துருக்கலாம், ஹைதராபாத் கொண்டு வந்துருக்கலாம். இது எல்லா டீமையும் கொண்டு வந்துருக்கலாம். கொஞ்சம் விளாட்றதுக்கு இன்னமும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஆர்சிபி ஃபேன், ஆர்சிபியை எடுத்துகிட்டு போட்டு விளாண்டுருப்பேன். இன்னும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருப்பார், சிஎஸ்கே போடுவாங்க. மும்பை ஃபேன்ஸ் மும்பை போடுவாங்க, ஹைதராபாத் ஃபேன்ஸ் ஹைதராபாத் போடுவாங்க. இந்த மாதிரி நிறையா இது போட்டு விளாட்லாம். இதில் என்னென்னா மொத்தமாக 2 தான் இருக்குது. அந்த 2மே நீ வந்து அமௌண்ட் பே பண்ணி விளாட்ற மாதிரி இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அதுக்குமே வந்து இவனுக்கு வந்து இந்த டீம் பிளேஸ் 4 பிளேயர்ஸ்க்கு என்னமோ சம்திங் 1400 சம்திங் வருது. இதெல்லாமே காஸ்ட். இதில் என்ன பே பண்ணி விளாட்றது? இதுக்கு நான் ரேண்டமாக ஒரு 4-5 மேட்ச் விளாட டோக்கன் எடுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பிளேஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். ப்ளஸ் இதே மாதிரி 1 டேக்கு 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் வந்து அவங்களே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அந்த டோக்கன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டே நீங்கள் ஆடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டேக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டே விளாட்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேக்கு ஒரு பிளேஸ், இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கொடுக்குறாங்க. ஐ மீன் ஸ்டார்டிங் வர்றப்பே வந்து ஒரு 3 பெஸ்ட் பிளேஸ், அதாவது நீங்கள் பார்த்தோன்னே இவங்களாம் நமக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு உள்ள பிளேயர்ஸும் இருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி நல்லா கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குஜராத்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்கட்டான்னு வர்றப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்து அந்த பிளேஸ், அதுவும் 1 டேக்கு சம்திங் 500 என்னமோ சம்திங் பே பண்ணுற மாதிரி வருது. இதெல்லாமே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும். அதேமாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலையும் காட்டுறேன், அடுத்தடுத்த வீடியோலையும் காட்டுறேன் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வருது, எப்படி விளாட்லாம், அந்த மாதிரி எல்லா ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்கிறேன். நான் எப்படி ஹேட்ரிக் ஃபோர்ஸ் எடுத்தேன், எப்படி பவுலிங்கில் இப்போ பாருங்கள். இதுக்கப்புறம் பவர்னிகி வருவார். பவர்னிகி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவரில் 3 விக்கெட் எடுப்பார். 3 விக்கெட்டுக்கும் செலிப்ரேஷன் பாருங்கள், ஒரு பயங்கரமாக இருக்கும். தரமாக செலிப்ரேஷன் பண்ணுவார். இதெல்லாமே உங்களுக்கு எப்படி அதில் சின்னதாக ஒழிஞ்சிருக்க அந்த பேட்டிங் ஸ்டைல், பவுலிங் ஸ்டைல், அது எப்படி ப்ளே பண்ணால் எந்த மாதிரி போகும், இதெல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இதில் அப்போ நீ ஏன் பெருசாக அடிக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க. பெருசாக நான் ஏன் அடிக்கலைன்னா இது தான் ப்ரோ. இதுக்கப்புறம் அதில் விளாண்டு என்ன ப்ரோ இன்னும் பாருங்கள். நம்ம தலைவன் கதாஜாதா இருக்கார் பாருங்கள், அவரை விட்டுட்டு நான் பவர்னிகிக்கு போவோம். நான் பவர்னிகி வந்து உங்களுக்கு அந்த பவுலிங் சூப்பராக ஸ்கில் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி ஆர்சிபிக்கு வந்து ஒரு குணால் பாண்டியா, சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஜடேஜா, சிஎஸ்கேலேருந்து ரிலீவ் ஆகிட்டார், ஆர்ஆருக்கு போயிருக்காரு. பார்க்கலாம், ஆர்ஆர் கேப்டனாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பவர்னிகி வந்து அடுத்த பால் விக்கெட், ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் பாருங்கள். இந்த செலிப்ரேஷன்லாம் ஒரு காமாக, ஒரு கூலாக இருக்குது, ஒரு சில்லாக இருக்குது. இந்த மாதிரி அடுத்தடுத்த ஒரு விக்கெட்டுக்கு ஒரு விக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷன், ஹேட்ரிக் 4க்கு ஒரு செலிப்ரேஷன், ஹேட்ரிக் 6க்கு ஒரு செலிப்ரேஷன், இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா செலிப்ரேஷன் நிறையா இருக்குது. மொத்தம் 3 டைப் செலிப்ரேஷன் வருது. அதுனா அந்த கேம் நல்லா இருக்குது, பிளேயிங்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இதில் ஒரு இரிட்டேட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளேயர்ஸ் நிறையா அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. என்னடா அமௌண்ட் கொடுக்காம டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுலையே டெய்லியும் மேட்ச்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்றீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தினேஷ் கார்த்திக் வேணும் அப்படின்னா, இவங்க வந்து கேகேஆரில் இருந்திருந்தாரோ இல்லை ஜிடியில் இருந்திருந்தாரோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தினேஷ் கார்த்திக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அவர் ஆர்சிபியில் இருக்கிறனால வந்து அதர் டீம்ஸில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி விளாட்ற அந்த டோக்கனில் கொடுத்துட்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ரசில் வேணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுரில் நரேன் வேணும், எப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் போய் நான் அமௌண்ட் கொடுத்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது ஒரு கொஞ்சம் கடுப்பான விஷயம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு ஆர்சிபியோ, ஒரு சிஎஸ்கே, ஒரு மும்பை, ஒரு ஹைதராபாத், ஒரு டெல்லி, இந்த மாதிரி டீம்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு 2 டீமு கேகேஆர், அது அப்புறம் வந்து ஜிடி, இதை 2 டீம் வச்சுருக்காங்க.
அது போக ரேண்டமாக ஒரு டீம் கொடுக்குறாங்க. இதில் பாருங்கள் ஒரு செலிப்ரேஷன் வரும் பாருங்கள், தரமான செலிப்ரேஷனாக இருக்கும். எப்படி ஒரு கூலாக ஒரு காமாக ஆப்போசிட் பிளேயரை மட்டும் வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு செலிப்ரேஷன். அவ்வளோதான் கைஸ், இது ஒரு சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த மேட்ச். இன்னும் ஒரு 3-2 அவ்வளோதான் கைஸ். இப்போ ஜாதவ் அவுட் ஆவார். அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சது கைஸ். நம்ம எவ்வளோ லீடிங்கில் இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். நம்ம ஸ்கோர் ஆப்போசிட் டீம் ஸ்கோர் எவ்வளோன்னு, ஆப்போசிட் ஏஏ ஸ்கோர் எவ்வளோன்னு பார்ப்போம் இருங்க. அவ்வளோதான் கைஸ், ஜாதவ் விக்கெட் பாருங்கள், செலிப்ரேஷன் பாருங்கள், எல்லாம் ஒன்று சேருவாங்க கைஸ். நம்ம 34, அவங்க 16 ரன் இந்த எப்படியே வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வர்ற மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்டில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ப்ளே பண்ணணுன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி ப்ளே பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய்.